ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் 136வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம் தேவ ஜனமே, கிருபையை நீங்களும் நானும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால், என்றைக்கும் அந்த கிருபை நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால், நாம் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். நம் வாய் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். முறுமுறுத்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? குறைவுகள் உண்டானது. தண்ணீர் கிடைக்கவில்லை, சாப்பாடு கிடைக்கவில்லை, அவர்களுக்கு விரும்பினது நடக்கவில்லை. ஆனால் கர்த்தரை துதிக்கிற உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய மன விருப்பத்தின்படி அவர் தந்தருளுகிற தேவனா இருக்கிறார். ஆம் தேவ ஜனமே, நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கூட அவரை துதிக்கிற பொழுது, ஆம் தேவ ஜனமே, அவருடைய கிருபை நம் மீது இருக்கிறதா இருக்கிறது. பாருங்கள், தாவீதனுடைய வாழ்க்கையிலே குகையிலே போய் ஒழிகிறான். இதோ சொல்லுகிறார், எனக்கும் மரணத்திற்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் கர்த்தர் என்ன செய்தார்? தாவீதோடு கூட இருந்தார். தெரியுமா? ஏன் தெரியுமா? தாவீது துதித்து கொண்டிருந்தான். அது மாத்திரமல்ல, சவுல் தாவீதனுடைய கையில் கிடைத்த பிற்பாடும் கூட சவுலை தாவீது கொல்லவில்லை. ஏன் தெரியுமா? அபிஷேகம் பண்ணினவனை நான் தொடக்கூடாது என்று சொல்லி அவன் உறுதியாய் இருந்ததை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட தேவனுடைய நீதிகள் எப்படி தாவீதனுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டது என்றால், அவன் கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தான். எனவேதான் அவனால் சொல்ல முடிகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி. எனவே தேவ ஜனமே, உங்கள் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்கள், துதித்து கொண்டே இருங்கள். துதிக்கிற இடத்தில் தேவன் வாசம் பண்ணுவார். அவர் உங்களோடு கூட இருப்பார், உங்களுக்கு தேவையானதை செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உம்மை துதித்து உம்முடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி இந்த நாளை தொடங்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.